மேஜர் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு டைன் கொடுத்துருக்காங்க, HBr அடிஷன். ஸோ இது ஒரு எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் தான். ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ இந்த ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது இன்கரெக்ட். ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ இது ஒரு எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். நமக்கு 2 டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டபுள் பாண்டில் அடிஷன் பண்ணுவோம். ஸோ H+ அடிஷன் பண்ணுறோம். ஸோ மார்கோனிக் ஆஃப் ரூல் படி, ஸோ எந்த டபுள் பாண்டில், ஸோ அல்கின் கார்பனில் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கும், அங்கே வந்து H+ அடிஷன் ஆகும். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஸோ கார்போகேட்டன், செகண்டரி கார்போகேட்டன். ஸோ இதில் தான் அல்லேலிக் கார்போகேட்டன். ஸோ இது வந்து ரெசனன்ஸில் இருக்கும். ஸோ ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் வந்து ஸோ இப்படி இருக்கு. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஸோ இங்கே ஒரு கார்போகேட்டன் கிடைக்கும். ஸோ இது செகண்டரி, ஸோ இது பிரைமரி. ஸோ அல்லேலிக் அப்படிங்கிறது காமனாக இருக்குது. ஸோ வந்து நான் செகண்டரி பிரைமரி என்று மென்ஷன் பண்ணுறேன். இன்கேஸ் ஸோ இந்த டபுள் பாண்டில் ரியாக்ஷன் நடக்கும்போது ஸோ இப்படி அட்டாக் பண்ணுது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய கார்போகேட்டன் பாருங்கள், ஒரு டெர்ஷரி கார்போகேட்டன். ஸோ இது ரெசனன்ஸில் இருந்தது அப்படின்னா, ஸோ ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் நடக்கும். ஸோ இந்த பாண்ட் இங்கே ஃபிட்டாக, ஸோ இங்கே நமக்கு கார்போகேட்டன் வரும். ஸோ இது பிரைமரி, இது டெர்ஷரி. ஸோ அல்லேலிக் அப்படிங்கிறது காமனாக இருக்குது. ஸோ அதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ அப்போ இந்த ரெண்டில் எது வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பாருங்கள் செகண்டரி, இதில் பிரைமரி தான் இருக்குது. ஆனால் பட் இதில் டெர்ஷரி இருக்கு இல்லையா? ஸோ அப்போது நம்ம இதை தான் எடுத்துக்கணும். ஸோ இதில் நமக்கு ஸோ 2 விதமான அடிஷன் இருக்குது. ஸோ இங்கே கார்போகேட்டன் இருக்கு. ஸோ இங்கே வந்து நமக்கு Br- அடிஷன் ஆனது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல Br ஸோ இப்படி இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் இது நீங்கள் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து இன்கரெக்ட். சில பேர் ஏன் இதை போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இது அல்லேலிக்காவும் இருக்குது, as well as டெர்ஷரியாகவும் இருக்குது. ஸோ அதனால மோர் ஸ்டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. சரிங்களா? ஸோ இது ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது 1 2 3 4. அப்போது இப்போ நடந்திருக்கிறது வந்து 1,2 அடிஷன். ஸோ இது வந்து 1,2 அடிஷன். ஸோ இதில் நடந்தது அப்படின்னா, ஸோ 1 2 3 4. அப்போது Br- வந்து ஸோ இங்கே அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஸோ இதுதான் இது. ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ இது வந்து 1,4 அடிஷன். ஸோ இது வந்து தெர்மோடைனமிக் கண்ட்ரோல்டு ரியாக்ஷன். ஸோ தெர்மோடைனமிக் கண்ட்ரோல்டு ரியாக்ஷன். ஏன் அப்படின்னா இங்கே வந்து எந்த ஒரு இதுவுமே டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு ஹை டெம்பரேச்சர் எடுத்துக்கணும். ஹை டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டனால ஸோ இந்த ப்ராடக்ட் வருது. இன்கேஸ் அவங்க வந்து 0 டிகிரி அல்லது லோ டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ நமக்கு இதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஸோ அவங்க வந்து எந்த ஒரு டெம்பரேச்சர் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் இதை ஹை டெம்பரேச்சர் எடுத்துக்குவோம். ஸோ அப்போ 1,4 அடிஷன் தான் இங்கே மேஜர். ஸோ இது வந்து கிளியரன்ஸ் புக்கில் டைரெக்டாக இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஐசோப்ரீன், ஸோ இதில் HBr அடிஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நமக்கு டெர்ஷரி அல்லேலிக் டெர்ஷரி கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகும். ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷனில் இருக்குது. ஸோ இங்கே வந்து Br- அடிஷன் ஆகுது. ஸோ நமக்கு ப்ரீனைல் ப்ரோமைடு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு எக்ஸாம்பிள் கேட்கும்போது ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை மேக்ஸிமம் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா IUPAC நேமில் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ இங்கே மேஜர் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ மேஜர் ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு டைன் கொடுத்துருக்காங்க. ஸோ டைனில் 0 டிகிரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஸோ 0 டிகிரின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் நமக்கு 1,2 அடிஷன். ஸோ அப்போ நமக்கு ஸோ இந்த மாதிரி ஸோ Q அப்படிங்கிறது 1,2 அடிஷன் நடந்திருக்கணும். ஸோ ஸோ இது ஒரு எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் தான். ஸோ பாருங்கள், ஸோ Qவில் 1,4 அடிஷன் நடந்திருக்கு. ஸோ 1 2 3 4. ஸோ இது வந்து 1 ஸோ இது வந்து 1,4 அடிஷன் நடந்திருக்கு.
ஸோ இது வந்து பாருங்கள் 1 to addition. ஸோ இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் 1 to addition தான், இது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 1 4 addition. ஸோ ஒரு பிஆர் தான் இருக்குது. ஸோ இதை பார்த்தா எலிமினேட் பண்ணி நமக்கு 2 புரோமின் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஹீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தெர்மோடைனமிக். ஸோ தெர்மோடைனமிக் அப்படின்னா 1 4 addition. ஸோ இது கைனட்டிக் கண்ட்ரோல் அப்படின்னா நமக்கு 1 2 addition. ஸோ இதில் பாருங்கள் 1 4 இங்கே தான் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் இதில் ஹெச்பிஆர் அடிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாட் BR2. ஸோ அப்போ இது இன்கரெக்ட். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுவுமே கிளியராக தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கு இல்லையா நமக்கு. ஸோ டைன் இருக்குது. ஸோ டைனில் BR2 போட்டோம் அப்படின்னா ஹீட் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ 1 4 addition.